நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள்னால நம்ம ரட்சிக்கப்படலையா? ஏன்னா நம்ம ஒரு மனுஷன் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவன் செய்கிற நன்மையினால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. காரணம், மனுஷன் உளுந்த குழி எவ்வளோ பெரிய குழினா அது அதண்ட பாதாளம் மாதிரி. அதிலேருந்து அவனே எத்தனை கல்லை வச்சாலும் ஏறி வெளியில் வர முடியாது. அவனை தூக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தவர் தான், அந்த பள்ளத்துக்குள்ளார இல்லாத ஒருத்தவர் தான் தூக்க முடியும். அதுதான் இயேசு செய்தார். நம்ம செய்கிற நல்லதுனால அல்ல. வசனம் சொல்லுது, தமது இரக்கத்தின்படியே, அதுதான் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின், ஆமா, மறு ஜென்மத்தை புது சிருஷ்டியா நம்மளை மாத்துறாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அந்த புது சிருஷ்டியா நம்மளை மாற்றி அடுத்தது என்ன கொடுக்குறாராம்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மளை புதிதாக்குகிறார். அல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்படுறதும் முக்கியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதும் முக்கியம்.